மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வேற லெவல்ல மாறன் வந்து ஒரு விஷயம் வந்து செஞ்சிருக்காங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. வீரா வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க நம்ம மாறனை பார்த்து. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாறன் வந்து எப்போதும் போல யதார்த்தமா ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராகவன் வராங்க. என்னடா இத்தனை நாளா வந்து கண்மணி இருக்கிறபோது நான் வந்து சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி என்ன கலாய்ப்ப, இப்போ வீரா இல்லைன்னு சொன்னனால தான் ஃபேஸ் வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சோ அப்படின்னு சொன்னோன்னா கடுப்பாயிட்டாங்க. சும்மானு நீ இருக்கவே மாட்டியா, ஏதாவது உண்டு ஊர் வம்ப இழுத்துக்கிட்டு தான் இருப்பியா, நான் மாட்டு பேசாமல் இருக்கேன், போர் அடிக்குதான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா வீரா இல்லைல்ல, அவனுக்கு போர் அடிக்குதான்னு செய்யும்ப. ஏன்பா நீ புது மாப்பிள்ள, நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்ப, நான் அப்படியா, உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் அப்படியே கடையில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து வீராவும் வந்து வேலையை முடிச்சுட்டு அப்படியே நைட்டு வந்து ஆட்டோ ஓட்டலாம் சவாரி ஓட்டலாம்னு சொல்லி பார்க்க வந்தா ஆட்டோவை காணும். சரி அம்மாட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல அம்மா கேட்கணும்னு நினச்சேன், ஆட்டோ எங்கம்மா போச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஆட்டோவை காணுமா, காலையிலேருந்து இங்கே தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்க, ஆட்டோ காணுமா, பத்திரமா வந்து பார்த்துருக்கலாம்ல, இப்போ என்னம்மா பண்ணுறது, அண்ணன் ஞாபகத்தமாக இருந்தது ஒரே ஒரு ஆட்டோ தான், இப்போ அந்த ஆட்டோவை விற்றா கூட நமக்கு 1,00,000 ரூபா பணம் கிடைக்கும். ஆனால் இருப்பினும் வந்து கல்மணி கல்யாணத்தை விட நமக்கு அந்த ஆட்டோ அண்ணனோட ஞாபகத்தம் தான் ரொம்ப முக்கியம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்காக தான் நம்ம ஆட்டோ வந்து பொக்கிஷம் போல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை போய் திருடி இருக்காங்க, மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி. சரி எப்படி இருந்தாலும் ஆட்டோ வந்து எங்கேயும் வந்து விற்கலாம் முடியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் பேசணும், பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. நம்ம வீரா வந்து சங்கர் கிட்ட, என்ன வீரா திடீர்னு பேசியிருக்க, ஆட்டோ வாசல் நிப்பாட்டியிருந்தோன்னே யாரோ ஒருத்தன் திருடிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரிம்மா என் லைனில் இருக்கிற எல்லா பேர்கிட்டையும் வந்து சொல்லிடுறேன், பாண்டிய ஆட்டோ எப்படி இருக்குன்னு எங்களுக்கே நல்லா தெரியும், ஏதாவது லைனில் பார்த்தாலும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அம்மா எதுக்கும் ராமச்சந்திரன் சார்கிட்ட ஒரு உதவி வந்து கேட்போமா, கண்டிப்பாக வந்து அவர் உதவுவாருங்கிற மாதிரி தான் அதடி மாதம் வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா. அப்படி கேஷுவலாக வந்து வராங்க. அத்தை இத்தனை நாளாக இந்த வீட்டில் வந்து சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ நல்லாவே இருக்க மாட்டேங்குது, கொஞ்சமாவது வந்து சாப்பாடை எப்படி சமைக்கணும்னு மற்றவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நிதானமாக இருக்க இன்றைக்கின்னு பார்த்து கேஷுவலாக அத்தையெல்லாம் சேர்ந்து கலாச்சிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம், அவனுக்கு வீரா இல்லையா அதனால தான் வந்து உன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். என்னடா அப்படியா, அவனுக்கு தான் வேறு வேலை இல்லைன்னு சொல்கிறானா, நீ நம்பிக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து வீரா வந்து திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டாராங்க ஒத்துமொத்த ஃபேமிலியும். அத்தை பார்த்தீங்களா இப்போ வீரா வந்துட்டாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இவன் வேற வயிற்றுல புளிய கரைக்கிறானே, இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில. என்னம்மா இப்போ தான் போனீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க, வீட்டில் ஒரு பிரச்சனைங்க, அதனால தான் ராமச்சந்திரன் ஐயாட்ட வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். நீ ஏன் இப்போ தானம்மா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிருக்க, அதில் என்னம்மா பிரச்சனை, ஒன்றும் புரியலையே, ஏன்னா வீட்டு வாடகை எதுவும் கேட்டாங்களா. ராகவா பார்த்து செய்ப்பா, என்ன பண்ணுறது, இனிமேட்டு வந்து அந்த குடும்பமும் நம்ம குடும்பம் மாதிரி தான், வாடகை கேட்டெல்லாம் வரலங்க, அண்ணனோட ஆட்டோ வந்து காணும், எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரில, அண்ணனோட ஞாபகார்த்தமா அந்த ஒரு ஆட்டோ தான் இருந்துச்சு, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அச்சிச்சோ அந்த ஆட்டோவை தானம்மா நீ எடுத்து வெளியில தான் சவாரிக்கெலாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்க, இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி ராகவன் வந்து பேசுகிறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆக்குற, அண்ணனே இல்லை இப்போ இந்த ஆட்டோ ரொம்ப முக்கியமான கண்மணி வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஏய் அண்ணனோட ஞாபகத்தமாக இருந்தது ஒரே ஒரு பொருள் தான், இப்போ அண்ணன் இல்லைங்கிறதுனால ஆட்டோ எங்கே போனாலும் விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து கேட்குறாங்க. இனிமேட்டு இந்த குடும்பத்தையே நான் எப்படி பழிவாங்கன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்போ இந்த ஆட்டோ ரொம்ப முக்கியமா, அண்ணன் போனதுக்கே கவலைப்படல, இதில் ஆட்டோ போனதுக்காக கவலைப்படுறேங்கிற மாதிரி கண்மணி வந்து மனசில் வச்சுக்கிட்டு கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு இங்கே வந்து பேச வந்திருக்க, கண்மணி ஏமா இது மாதிரி சத்தம் போடுற, இப்போ நான் என்ன பண்ணுன்னு சொல்லு, செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்கும்போது, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில சார், உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஆட்டோ எப்படி இருந்தாலும் சிட்டிக்குள்ளே தான் சார் எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது பண்ணி கண்டுபிடிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏய் அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் கஷ்டம், எப்படி இருந்தாலும் வந்து ஆட்டோ வந்து பிரிச்சிருப்பாங்க, எடுத்தவங்க அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா ஆட்டோக்காரன் குடும்பத்துலேருந்து இது மாதிரி எதுவும் பொருளை வந்து எடுத்துட்டா சிட்டியில் எத்தனை ஆட்டோ ஓடும் எல்லாத்தையும் சொல்லி வந்து மாட்டிக்க மாட்டாங்களா, அதனால கண்டிப்பாக வந்து எடுத்த பொருளை வந்து அப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சரி சரி வா தேடுவோம், வேறு வழி இல்லையே, சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீராவும் மாறணும் அப்படியே ஆட்டோவில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல எங்கே இருக்குன்னே தெரியலேன்னு சொல்லி சோகமாக வந்து ஒரு டீ கடையில் வந்து நிப்பாட்டுறாங்க. முதல்ல டீ குடிப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பைக்கில் தான் போயிட்டு இருக்காங்க. இங்கே எங்கேயும் ஒரு ஆட்டோ வந்து வீராவோட ஆட்டோ மாதிரியே தெரியுது. அந்த இடத்துல வந்து மடக்கி பிடிக்கிறாங்க. வீராவோட ஆட்டோவாக தான் மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள எல்லாரையும் வந்து டிஷம் அடிச்சுட்டு வீராவோட ஆட்டோவை வந்து மீட்டு கொடுத்துருவாங்க. நம்ம மாறன் வேற லெவலில் இருக்க போதுன்னே சொல்லலாம். என்னோட
ஆசை கனவு எவ்வளோ பெரிய விஷயத்த நீ நிறைவேற்றி கொடுத்துருக்க தெரியுமா? இப்போ என்னோட அண்ணனையே நீ திருப்பி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி ஆட்டோவை திருப்பி கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்குன்னு வீரா வந்து சொல்லுவாங்க நம்ம மாறன்ட்ட.